விமானப்படையின் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்த MiG-21 போர் விமானங்கள் இன்றுடன் முழுமையாக ஓய்வு பெறுகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொடுங்க. இந்திய விமானப்படையிலே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்பாட்டில் இருந்த மிக் ரக விமானங்களுடைய சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. விமானப்படையிலிருந்து கடைசி MiG-21 விமானமும் தன்னுடைய பணியை முடித்துக் கொண்டு இன்றுடன் விடைபெறுகின்றது. அதன் அடிப்படையிலே விமானப்படையினுடைய தலைமை தளபதி MiG-21 விமானத்தில் பறந்து இந்த விமானப்படையிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய MiG-21 விமானங்களுக்கு நன்றி கூறக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய விமானப்படையை பொறுத்தவரை தற்பொழுது ராஃபேல், தேஜஸ் என்று அதிநவீன விமானங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மாறி வரக்கூடிய போர் சூழல்களுக்கு ஏற்ப விரைந்து பயணிக்கக்கூடிய ரேடார் போன்ற தொழில்நுட்பங்களால் கூட கண்டறிய முடியாத அதிநவீன பிரம்மோஸ் உள்ளிட்ட ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய அந்த விமானங்களை எல்லாம் தற்பொழுது இந்தியா சொந்தமாகவும் தயாரித்து வருகின்றது. அதே போன்று பல்வேறு நாடுகளில் இருந்து வாங்கி வருகின்றது. இந்த நிலையில் தான் முழுவதும் பழைய தொழில்நுட்பங்களை சார்ந்து கிட்டத்தட்ட 60களில் உருவாக்கப்பட்டிருந்த அந்த மிக் ரக விமானங்களை தொடர்ந்து பயன்படுத்துவதிலே பல்வேறு சிக்கல்கள் எழுந்தன. அவற்றுக்கான பராமரிப்பு செலவும் அதிகம் இருந்தது. அது மட்டுமல்லாமல் பயிற்சி விமானங்கள் என்ற அளவில் அவற்றை பயன்படுத்தும் பொழுது கூட பலமுறை விபத்துகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தன. எனவே மிக் ரக விமானங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டியது அவசியமாக்கப்பட்டிருந்த நிலையில் தான் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மிக் ரக விமானங்கள் இந்திய விமானப்படையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடைசி விமானமும் இன்றுடன் தன்னுடைய பணியை முடித்துக் கொள்கின்றது. சண்டிகரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திலே ராணுவ தலைமை தளபதி அமர்பிரீத் சிங் அவர்கள் கடைசி முறையாக அந்த மிக் ரக விமானத்தில் ஒரு பயணத்தை மேற்கொள்கின்றார். அதன்படி அந்த பயன்பாட்டிலிருந்து முழுவதுமாக மிக் ரக விமானங்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்திய விமானப்படையினுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய வகையிலே ரஷ்யாவிடமிருந்து 870க்கும் மேற்பட்ட மிக் ரக விமானங்கள் வாங்கப்பட்டிருந்தன. MiG-21 விமானங்கள் உட்பட 800க்கும் மேற்பட்டவை வாங்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தானுக்கு எதிராக 1965, 71, 1999 கார்கில் போர் உள்ளிட்டவற்றில் எல்லாம் மிக் ரக விமானங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன. இந்திய ராணுவம் வான்படையிலே மிக் ரக விமானத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய வகையிலும் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் ஊடுருவி இந்திய வான்படை தாக்குதல் நடத்துவதற்கும் 60 ஆண்டுகளில் பலமுறை மிக் ரக விமானங்கள் பயன்பாட்டுக்கு உதவி இருக்கின்றன. இந்த நிலையில் தான் அந்த விமானங்கள் முழுவதுமாக இன்றுடன் ஓய்வு பெற்றுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.